திருட்டு நாயே வெளில போடா! அப்படின்னு பலார்ன்னு அப்படின்னு வந்து இப்ப பழனி வேல விட போற தருணமும், அதே சமயத்தில பாண்டியன் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமா ஒரு பெரிய வில்ல வேலைய செஞ்சதே வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாணிக்கமும், தங்கமயிலும் தான் அப்படிங்கிறது தெரிய வரும்பொழுது, சரவணன் எப்படி நடந்துக்க போறார் அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருட்டு பழி கண்டிப்பா வந்து விழப்போது. அது பழனிவேல் மேல தான் விழப்போதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது வந்து அதுவா எதேர்ச்சையா விழுதா? இல்ல வந்து பாண்டியன் எப்பயும் போல தப்பா நெனச்சுக்க போறாரா? இல்ல பாண்டியன தூண்டி விடுற மாரி ஒரு விஷயத்த தங்கமயிலும் இந்த பக்கம் வந்து அவங்க அப்பாவும் பண்ணாங்களான்னு பார்த்தா, அதுக்கு ஏத்த மாரி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து, இப்ப தங்கமயிலும், தங்கமயிலுடைய அப்பாவுமே வந்து முதல்ல கூடி கூடி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க தீபாவளி முடிச்சதுக்கப்புறமா. தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த ரூ. 10,000 பணத்த ஏற்பாடு பண்ணிட்டியாப்பா? வேணும்பா அப்புட்ன்னா, "ஏம்மா எனக்கு 2000 தாம்மா கிடைச்சுச்சு. அதுக்கு மேல கிடைக்கல. இந்த 2000மே ரொம்ப கஷ்டம் தான்." அப்படின்னா, "2000லாம் வச்சா இன்னும் சந்தேகம் தான்ப்பா வரும். 10,000த்தையும் வைக்கணும்பா." அப்படின்னா, "சரி விடும்மா இந்த 2000த்த நான் வச்சுக்கிறேன்." அப்படின்னு அவர் பாக்கெட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போக, இப்ப தங்கமயிலுக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கிடையில தான் சரவணன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, தங்கமயிலுடைய உண்மையான வயசுல ஏதோ ஒரு பெரிய கோளாறு இருக்கு போலயே அப்படின்னு முடிவு பண்ணி, அவர் நேரா போய் தங்கமயில்ட்டயே கேட்க, தங்கமயில் என்னங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு என் ஆதார் கார்ட்லாமாம்மா உங்களுக்கு? அது சும்மா எனக்கு வேலை அவ்வளோ கிடக்கு. கூப்பிட்டு வச்சு இத போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, ஐய்யய்யோ! உயிரே உயிரே தப்பிச்சு ஓடி விடுங்கிற மாரி ஓடிட்டாங்க. ஓடுனதுக்கு அப்புறமா தான் இங்க இவர் என்ன பண்றாங்க, மாணிக்கத்துக்கிட்ட போய் வந்து இப்ப சரவணன் கேட்டதுக்கு அப்புறமா, அவர் வந்து அந்த ஆதார் கார்ட குடுத்துடுறாரு. ஏதோ சர்ப்ரைஸ் குடுக்க போறீங்களா என் பொண்ணுக்குன்ட்டு. அந்த ஆதார் கார்ட பார்த்து 30 வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு. நமக்கே 28 தானேன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறது. நம்ம அக்கா வயசு இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரியறது. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. இதுக்கிடையில தான் வந்து இந்த விஷயத்துல அவர் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிறத இப்ப தங்கமயில் கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, ஒரு பொய்யவாச்சும் ஒழுங்கா உனக்கு மெயின்டைன் பண்ண தெரியுதா? நீ பேசாம உளறி வச்சிருக்க. நீ உளறுனதுனால தானே அவர் அப்படி நினைக்கிறாரு. எதுக்கு நீ அப்படி சொன்ன? அப்படிங்கிற மாரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிற அதே வேலையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பழனிவேலுக்கு எதிரா ஒரு சதி ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல மாணிக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கடைக்கு போயிட்டு தங்கமயில் இல்லாத போதே, ஆ "சம்மந்தி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொன்னா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உங்ககிட்டயே எப்படின்னு யோசிக்கிறேன்." அப்படிங்க. "அட என்ன சம்மந்தி நீங்க? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அப்பதான் வந்து சரவணனையும், பழனிவேலையும் ஆளுக்கு ஒரு டெலிவரிக்கு அனுப்பிடுறாங்க. தீபாவளி முடிச்ச அப்புறம் நெறைய ஆர்டர் இருக்கு. எல்லாத்துக்கும் குடுக்கணும். முன்னளவு கூட்டம் இல்ல. ஆனாலுமே வந்து குடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு வந்து பேச, இப்ப இவர் என்ன பண்றாரு, நம்மளால ரூ. 10,000 ஏற்பாடு பண்ண முடியாது. இந்த ரூ. 10,000க்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கதைய கட்டி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மாணிக்கம் என்ன சொல்றாரு, "இல்ல சம்மந்தி, அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அது எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு." அப்படின்னு சொல்ல, "என்ன பார்த்தீங்க? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே, அன்னைக்கு கடையில வந்து கல்லால நீங்க இந்த சரவணன் தம்பி போகும்பொழுது, எந்த வேலைக்கும் போகாம டெலிவரிலாம் குடுக்காம கல்லால போய் உட்காந்துக்கிட்டாரு பழனிவேல் தம்பி. என்ன இருந்தாலும் சரி உங்க மச்சானாச்சே, அவருக்கு இல்லாத உரிமையா நானும் நெனச்சேன். ஆனா வந்து நான் அந்த பக்கம் திரும்பி பொட்டலம் அடிச்சுட்டே திரும்பி பார்க்குறேன். கல்லாவ திறந்து கல்லால இருந்து பாக்கெட்ல கொஞ்சம் பணத்த எடுத்து வச்சாரு. அப்படிங்க "அப்படியா பண்ணான் அவன்?" அப்படின்னா, "ஆமா சம்பந்தி. எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு நீங்கலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உங்களுக்குள்ள இது எதுவும் இத பத்தி நான் தேவையில்லாம ஒரு சண்டைய உருவாக்க வேணாம்னு நெனச்சேன். ஆனா அவர் எடுத்தத பார்த்த உடனே எனக்கு அப்பவே நெருடலா இருந்துச்சு. அப்புறம் முந்தா நேத்து ஒரு ஆள் மீசக்காரர் ஒருத்தர் வந்தாரு. வந்து அவர் ஒரு ரூ. 10,000 குடுக்கணும் அப்டின்னாரு. ஆமாமாமா நல்ல தம்பி அண்ணன் அவர் குடுக்கணும்னாரே. ஆமா குடுத்துட்டாரா? அப்டின்னா அவர் வந்து குடுக்குறேன்னு வந்தாரு. நான் இருக்கேன். நான் மச்சான். நான் வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு என்ட்ட குடுங்க. நான் குடுத்துறேன்னு எடுத்து அதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. கல்லால போடவே இல்ல. அப்படின்னு இப்ப பழனிவேலை பத்தி போட்டு குடுக்க, போட்டு குடுத்த உடனே இன்ஸ்டன்ட்டா பாண்டியன் அத நம்பவும் செய்றாரு. ஏன்னா வந்து பாண்டியனுக்கு கூடவே இருக்கிற கதிர் மேல, இன்னொரு பக்கம் வந்து பழனிவேல் மேலலாம் நம்பிக்கை இல்லாம அவங்கள வந்து காயப்படுத்துற மாரி பேசுவாரு. செந்தில வந்து கால்ல விழுந்தா கூட நல்லாருன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா, நேத்து வந்த தங்கமயில்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாணிக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க சொன்ன வார்த்தைய நம்பிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பி வராரு. வீட்டுக்கு கிளம்பி சாப்பிட போறோம் தான் சம்மந்தி. நீங்களும் வேணா வீட்டுக்கு வாங்களேன். வீட்லயே வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே எதுக்கு சம்மந்தி அப்படின்னா, இல்ல இல்ல வாங்க வீட்டுக்கு வாங்க. அவனுங்க 2 பேரும் பார்த்துப்பானுங்க கடைய அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சரவணன்ட்ட சொல்லிட்டு, இவர் நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே பாண்டியன் எல்லாத்தையும் யோசிச்சிட்டே இருக்காரு. யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது வந்து சரவணன கடைய பார்த்துக்க சொல்லிட்டு பழனிவேலும் வீட்டுக்கு வராரு. பழனிவேலு வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிடலான்னு வரும்பொழுதே, கரெக்ட்டா வந்து அப்ப கோமதி உள்ளார போயிருக்க. அப்பதான் மாணிக்கம் அவருடைய சதி திட்டத்த லைட்டா தங்கமயிலுக்கு சொல்ற மாரி வந்து, மயிலே நீ எதுவும் கோச்சுக்காதம்மா. ஏன்னா வந்து நீ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்ன. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் மாமா கிட்டக்க அப்படிங்க. உடனே இப்ப சாப்பிட்டுட்டே இருக்க பாண்டியன் பார்க்கும்பொழுது, என்னத்த சொல்லி தொலைஞ்சாரோ அப்பா அப்படின்னு தங்கமயில் முழிக்க, இல்ல அந்த அன்னைக்கு பழனிவேல் காசு ரூ. 1,800 கல்லால இருந்து எடுத்து பாக்கெட்ல போட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் மீசக்காரர் ரூ. 10,000 குடுத்தோமா வாங்கிட்டார்ல, அத பத்தி தான் அப்படின்னு சொல்ல, ஐய்யய்யோ! அப்பா இப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காரா? அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க.
ஷாக் ஆகும் பொழுதே வந்து இப்போ கரெக்டாக பழனிவேல் உள்ளார வராரு. சாப்பாடு வச்சு பசிக்கா சரியான பசி, ஃபுல்லாக வெயில், என்ன இந்த மாதம் நவம்பர் மாதம் கூட வெயில் இப்படி அடிக்குது அப்படின்னு வசனம்லாம் பேசிட்டு வந்து சாப்பாடை போடுக்கா பசிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து சாப்பாடை போட்டு குழம்ப ஊற்றி வாய் எடுத்து வைக்கும் பொழுது வந்து எப்படா நீ எல்லாம் திங்கிற அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் கேட்க ஷாக் ஆகி பார்க்குறாரு பழனிவேல். மச்சான் அப்படின்னா திருட்டு பய புத்தி, திருட்டுத்தனம் பண்ணிட்டு வீட்டிலேயே வந்து பணத்தை திருடிட்டு அதில் கேட்டால் இல்லைன்னு கதை விட்டுட்டு இப்போ உட்காந்து இப்போ ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவருக்கு அப்படியே சாப்பாடை கீழே போடுறாரு. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் கோமதி பார்க்க, இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இப்போ தங்கமயிலை பார்க்கறதுக்கு தங்கமயிலோட அம்மா வேற வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த ட்ராமாவை தான் போட்டு வச்சிருக்காங்க நம்ம குடும்பத்தினர் அப்படின்ட்டு. என்ன பழனிவேல் தம்பி இப்படி நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, என் புருஷன் சொன்ன போதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குடும்பமாக சேர்த்து கேங்காக இங்கே இவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. கோமதியும் ஒன்றும் புரியாமல் என்னங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னா வந்து கடக்காசை திருடியிருக்காண்டி அப்படின்னா அதான் அன்றைக்கே அவன் அப்படிலாம் எடுக்க மாட்டான்னு சொன்னனேங்க அப்படின்னா, ஐயோ அவன் தாண்டி எடுத்திருக்கான், பார்த்துருக்காங்க, சம்மந்தியும் பார்த்துருக்காரு, தங்கமயிலும் பார்த்துருக்கு அப்படின்னா, அப்படியா அப்படின்னு கோமதி ஷாக்காக கோமதியே தான் தம்பியை சந்தேகப்படுற மாதிரி ஒரு பார்வையை பார்க்கும் பொழுது ஆமாம்மா சித்தப்பா எடுத்தாரு அப்படின்னா இவர் இன்னும் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா இவங்களாம் சேர்த்து பொய் சொல்கிறாங்கன்னு, நான் அப்படிலாம் எடுக்கல, ஏன் பொய் சொல்கிறீங்க, எதுக்கு பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கத்தி இவர் எந்திரிக்கும் பொழுதே வந்து பலார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வரா விடுறாரு பழனிவேலை பாண்டியன். உடனே பழனிவேலை அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்க ரூம்குள்ளே இருந்து வெளில வராங்க சுகன்யா அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு அவங்க கத்தி மாமா அப்படிங்க இந்த பக்கம் பார்த்தா வந்து திருட்டுத்தனம் பண்ணுறான்ப்பா அவன் புருஷன் அப்படிங்கிறத சொன்ன உடனே கடுப்பாயிட்டார் பழனிவேல். யார் திருடுனா இவங்களாம் சொன்னாங்கன்னா அது உண்மையாயிடுமா, நான் திருட எனக்கு தெரியும் மச்சான் அப்படின்னா, என்னடா குரலை வச்சு பேசுகிற, திருட்டுத்தனம் பண்ணிட்டு வீட்டில் கடையில் முதல்ல காசு எடுத்துருக்கேன், இன்னொரு 10,000 பேர் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்க, நான் எடுக்கல மச்சான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னா வந்து முதல்ல அந்த திருட்டுத்தனம் பண்ணால் முதல்ல ஒத்துக்க பழகிக்கடா, பொய் சொல்லிட்டு அப்புறம் மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்கிறதுன்ட்டு தங்கமயிலுக்கு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக பழனிவேலை பார்த்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து தங்கமயில் திருன்னு முழிச்ச உடனே வந்து ஏங்க இந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இங்கே இருக்கணுமா, இதுக்கு தான் அந்த உங்கள் அண்ணனுங்க கடையை ஆரம்பிக்கும் போதே தனி கடைக்கு போயிடலான்னு சொன்னேன் அப்படின்னு சுகன்யா கத்த. ஓ தோரா அந்த ஐடியாவில் இருக்காரா, உன் புது கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதுக்கு தான் வந்து நம்ம கடையிலேருந்து காசு எடுத்தியா, புது கடை ஆரம்பிக்கிறானாண்டி உன் தம்பி நமக்கு போட்டியா அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்து பழனிவேல் நான் பணத்தை எடுக்கல மச்சான் அப்படின்னு திருப்பி கத்த. நீ தாண்டா எடுத்துருக்க, பார்த்தவங்களே சொல்கிறாங்க, உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியல திருட்டு முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன தம்பி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு மாற்றி இந்த தங்கமயில் குடும்பம் அப்படியே ட்ராமாவை போட இதுக்கு மேலே இந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம இங்கே இருக்க வேணாங்க அப்படின்னு சுகன்யா வந்து இவரோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக, இந்த சமயத்தான் சரவணாங்க கடையில் உட்காந்து எப்படி வீட்டில் போயிட்டு தங்கமயிலுக்கு வயசு ஜாஸ்தி, தங்கமயிலோட படிப்பு விஷயமும் போய் அப்படிங்கிறலாம் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்க போகிறாரு. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வீடே ரெண்டாகி சுகன்யாவும் பழனிவேலும் அவமானப்படுத்தப்பட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்பி வெளில போகிறாங்க. தங்கமயில் ஃபேமிலி இதை செஞ்சிட்டோன்னு பெருமையாக இருக்க, இந்த சமயத்தில் இவங்களை பற்றி சொன்னால் நம்ம அப்பா அம்மா ஏற்கனவே குழப்பத்தை இருக்காங்கன்னு சரவணன் சொல்லாமல் விட போகிறாரா, இல்லை கடுப்போடு அவர் சொன்னாலுமே அதை பழனிவேல் கேட்காம அதாவது பாண்டியன் வந்து அப்படியே மனசுடைஞ்சு போனாலும் பழனிவேல் வந்து திருப்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தனி கடை ஆரம்பிக்க போகிறாராங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கை பற்றி, என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ.